பேச்சுவார்த்தை சுமூக ஒரு முடிவை எட்டியிருக்கிறது. இன்னும் கையெழுத்திடுவது மட்டும்தான் முக்கியமென காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அது ஒரு சுமூக முடிவை எட்டியிருக்கிறது. இன்னும் கையெழுத்து போடுறது தான் மிச்சம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சரும் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க களை கட்ட தொடங்கிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரசினுடனான பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்பாக செய்தியாளர் சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருக்கிறோம். எவ்விதமான பிரச்சனையும் கிடையாது. தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். திமுகவுடன் மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோமே தவிர வேற யாருடனும் பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஈடுபட இல்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கிறோம். மேலும் அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தையின் பொழுது இறுதியான முடிவு எட்டப்படும். அதற்கு முன்பாக பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் தெரிவித்ததற்கு பின்பாக முடிவு எட்டப்படும் என பேச்சுவார்த்தை குழு கூறியிருப்பதாகவே செல்வ பெருந்தகை நம்மிடம் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் பங்கேற்றிருக்கிறார். அவருடனான பேச்சுவார்த்தை போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலின் போது ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது கூட்டணியில். அந்த ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வேல்முருகன். இந்த நிலையில் தான் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தங்களுக்கு 3 இடங்களாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருப்பதாக கூட இதற்கு முன்பாக கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் கூடுதல் இடங்கள் கிடைக்குமா என்ற முடிவு முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்த பின்பு பேச்சுவார்த்தை குழு இறுதி முடிவு எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி குறிப்பாக பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ்மன் அன்சாரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார். அவர்களும் தங்களுக்கு 3 இடங்களாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அப்போது மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் ஆகியோரும் அறிவாலயம் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். நாளை முதலமைச்சருடைய பிறந்தநாள் என்பதால் இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பிற்கு பின்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கான காரணமாக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது. ஏனென்றால் பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இறுதி முடிவு எட்டப்படும் வரை முதலமைச்சர் அந்த பேச்சுவார்த்தையில் எதுவும் தலையிட மாட்டார். தற்போது வைகோ முதலமைச்சரை சந்தித்ததற்கு பின்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். சார், முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.